Praise the Lord, children. Jesus loves all children's Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துல துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லி தருகிற கதை, பாடல்கள், மனப்பாட வசனம், டிராயிங் எல்லாம் பிள்ளைங்க மனசுல ஆழமாய் பதிய கற்றுத்தாரும், கர்த்தர் கற்றுத்தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் சொல்லி தருகிற கதை பிள்ளைகளின் உள்ளத்திலே ஆழமாய் பதியட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கென்று 60-100 கனி கொடுக்கட்டும் அப்பா. சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்வதின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளும் அவர்கள் பெற்றோரும் காணட்டும் தகப்பனே. தகப்பனே, அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளணும் ஐயா. உங்க கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரம் தட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாக என்ற வார்த்தைக்கு உன்னிடம் இடமே இல்லை. உன்னாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு உன்னிடம் இடமே இல்லை. உன்னால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. இயேசுவே, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உன்னால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. ஓ விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. இதற்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்கிறவரே, கூட ஆண்டவரே, இது சொல்ல ஆகும். சூரியனை அங்கு நிறுத்தி சகலை நீடிக்க செய்தி, உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தே. சூரியனை அங்கு நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்தே. உம்மா கூடாத கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. அவர்களெல்லாம் கூட அவரே வானத்து பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறார். மீன் வாயில காசை உனக்கா கடமை செய்வார், அவர் உன் பங்கு நிலைமை செய்வார். ஓ தேவனே, என் ஜனங்கள் கலந்து நிலமட்டும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்பட்டும் அப்பா, பங்கு நிலமட்டும் ஆண்டவரே. மீன் வாயிலை காசை இன்றும் என்னிலும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாழ்விலை காசை
தோன்ற செய்தீரே லேசா. இன்னும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. ஆமாண்டவரே, உங்களால கூடும் அப்பா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 1 8 வசனங்கள், 8 வசனங்களை ஆன்ட்டி கதையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் அநேக ஓமைகளை ஜனங்களுக்கு சொன்னார். ஓகேங்களா? இருப்பினும் இந்த 8 வசனத்தில் ஏசப்பா ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறாரு. என்ன ஓமை அப்படின்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அதை இப்போ நான் கதையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் ஒரு ஜட்ஜு. ஓகேங்களா? அவன் தேவனுக்கு பயப்படவே மாட்டானா, மனுஷரை மதிக்கவே மாட்டானா. என்ன அவனை குறித்து என்ன எழுதியிருக்கு? ஜட்ஜு என்றவங்க எப்படி இருக்கணும்? மக்களுக்கு நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும், கர்த்தருக்கு பயந்தவங்களாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படவே மாட்டானா, எந்த மனுஷனையும் மதிக்கவே மாட்டானா. இப்படி ஒரு குணம் படைத்தவனா அந்த நியாயாதிபதி இருக்கிறான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாங்களாம். அந்த விதவை அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டாங்களாம், எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை, பெட்டிஷனை கொடுத்தாங்களாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, எனக்கும் எதிராளிக்கும் ஒரு காரியத்தில் நியாயம் வேணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட அவன் தான் மனுஷனை மதிக்கவே மாட்டான் இல்லையா? அப்போ இந்த விதவை பெண்ணையும் அவர் என்ன பண்ணல, மதிக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த விதவை பெண் என்ன பண்ணுறாங்க, விடாமல் அவங்கள என்ன பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவனுக்கு அவன் தேவனை மதிக்க மாட்டான், மனுஷனுக்கு மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். அப்படின்றதுனால அந்த விதவை பெண்ணை அவர் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுன்னு போகிறான், வரான், வீட்டுக்கு போகிறான், வேலைக்கு போகிறான், அப்படியே தான் இருக்கிறான்னு தவிர்த்து அந்த விதவை பெண்ணுக்கு அவர் நியாயம் செய்யவே இல்லை. ஆனால் அந்த விதவை பெண் என்ன பண்ணுறா, ஓயாமல் தொந்தரவு பண்ணுறா. என்ன பண்ணுறா, அடிக்கடிக்கு காலையில் சாயங்காலம், சாயங்காலக்கின்னு போயிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எனக்கு நியாயம் செய்யுங்களேன், எனக்கு நியாயம் சொல்லுங்களேன், என் எதிராளி பிரச்சனையில் ஒரு நியாயம் சொல்லுங்களேன்னு தொடர்ந்து அடிக்கடிக்கு என்ன பண்ணுறா, காலையில் சாயங்காலம்னு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறா, நியாயம் கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த நியாயாதிபதி நினச்சானா, என்னடா இவ இவ்வளவு தொந்தரவு பண்ணுறா, இந்த விதவை இவ்வளவு தொந்தரவு பண்ணுறாளே, இவளுக்கு எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், நியாயம் செஞ்சிடணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணானா, தனக்குள்ளே அவன் சொல்லிக்கிட்டானா. பார்த்தீங்களா? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஏசப்பா இந்த ஓமையை சொல்லிட்டு ஜனங்களிடத்தில் சொல்கிறாரு. அநீதி உள்ள அந்த ஜட்ஜு கூட, அநீதி நிறைந்த அந்த நியாயாதிபதி கூட அந்த விதவைக்கு என்ன பண்ணணும்னு நினச்சாரு, எப்படியாவது அந்த விதவையை நியாயம் செஞ்சிடணும், அந்த விதவைக்கு நியாயம் செஞ்சிடணும், நம்மளை ஓயாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாளே, ஓயாமல் காலையில் சாயங்காலம் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, இவன் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறதால இவளுக்கு நியாயம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அநீதி நிறைந்த நியாயாதிபதி நினைச்சான். அப்படி இருக்கும் பொழுது தேவன் ரொம்ப நல்லவர், அவர் அநீதி நிறைந்தவர் கிடையாது, நீதி உள்ள தேவன்.
அவர்கிட்ட இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ தம்மால் தெரிந்து கொண்டவங்க காரியத்தில் அவர் என்ன பண்ணுவாராம், தேவன் என்ன பண்ணுவாராம், நீடிய பொறுமையாக இருந்து அவங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பொல்லாத அந்த நீதிபதியே அந்த விதவைக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது நம் தேவன் நீதி உள்ள தேவன். அவரை நோக்கி காலைல மதியானம் நைட்டுன்னு நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாராம், அவங்களுக்கு நிச்சயமாக ஜெபம் அவரை நோக்கி கூப்பிட்றோம் இல்லையா, கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா ஜெபத்தில், அப்போ நிச்சயமாக ஏசப்பா பதில் தருவார். நீங்கள் கூட நினைக்கலாம், நான் எப்போவுமே ஜெபிக்கிறேன் ஆண்டி, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு கீபோர்டு வேணும்னு ஜெபிக்கிறேன், நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரேங்க் வரணும்னு ஜெபிக்கிறேன், நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னு ஜெபிக்கிறேன், என் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும்னு ஜெபிக்கிறேன், அப்பா குடிக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கிறேன், நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் ஆண்டி, ஆனால் இன்னும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏசப்பா உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். எப்படி அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த விதவைக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சானோ, நம் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் நிச்சயமாக நியாயம் செய்வேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணுமா, சோர்ந்து போகாமல் எப்போ நம்ம ஜெபம் பண்ணுமா. புரியுதுங்களா சில்ட்ரன்ஸ்? நம் ஏசப்பா ஆனால் நமக்கு அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணுன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஏசப்பா பார்க்குறாரு. என்ன தெரியுமா, விசுவாசத்துடன் நம்ம ஜெபிக்கிறோமான்னு பார்ப்பார். ஓகேங்களா? நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையாக ஏசப்பா நமக்கு கொடுப்பாரு அப்படி என்ற நம்பிக்கையாக நம்ம விடாமல் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஏசப்பா எனக்கு கண்டிப்பாக எனக்கு கீபோர்டு வாங்கித்தாங்க ஏசப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா, நான் நிறைய ஆராதனை பாடல்கள்லாம் பாடணும் ஏசப்பா எனக்கு நிச்சயமாக நான் நல்லா படிக்க எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா, நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஏசப்பா நிச்சயமாக என்னுடைய சரீரத்தில் சுகத்தை கொடுங்க ஏசப்பா, என் சரீரம் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா, நிச்சயமாக என் குடும்பத்தில் இருக்கவங்க தாத்தா பாட்டிலாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, எங்கள் அப்பா மனம் திரும்பணும் ஏசப்பா, எங்கள் அம்மா அன்பாக இருக்கணும் ஏசப்பா, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்கணும் ஏசப்பா, எங்கள் டீச்சருங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பான்னு நீங்கள் தினம்தோறும் என்ன பண்ணணும், ஓயாமல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறவங்களா நீங்கள் இல்லாமல் தேசத்துக்காக ஜெபிக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக, உங்கள் ஸ்கூலுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அது எப்படி ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் ஜெபிச்சுட்டு நாளைக்கு 2 நாள் அப்படியே ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது. டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் டெய்லி ஜெபிக்கணும். அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக அற்புதத்தை செய்வாங்க. நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கிறபடினாலே ஏசப்பா நிச்சயமாக அற்புதம் செய்வாங்க, அதுவும் சீக்கிரமாக செய்வாங்க. ஓகேங்களா? சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க, நியாயம் செய்வாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? விதவையின் நோமையை கேட்டாயா, பொல்லாத நியாயாதிபதி நியாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணினானே. விதவையின் நோமையை கேட்டாயா, பொல்லாத நியாயாதிபதி நியாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணினானே. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு நீ, நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயம் நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு நீ, நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயம் நியாயம் செய்வார். இப்போ உங்களை 3 கேள்வி கேட்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த கதையில் பார்த்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்?
எப்படிப்பட்டவன்? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், விதவைக்கு நியாயம் கிடைத்ததா இல்லையா? இந்த கதையில் விதவைக்கு நியாயம் கிடைத்ததா இல்லையா? இதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், இந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இதுதான் தேர்ட் கொஸ்டின். சரியான விடையை ஆடியோ அனுப்புங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம மனப்பாட வசனம் சொல்லலாமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில்ட்ரன்ஸ், இந்த மனப்பாட வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாமா? Pray and not lose heart. Pray and not lose heart. Luke 18th chapter 1 verse. ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. மெமரி வெர்ஸ் மெமரி பண்ணிக்கோங்க. அழகா என்ன பண்ணுங்க, ஆன்ட்டிக்கு மெமரி வெர்ஸை ஆடியோ அனுப்புங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம டிராயிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பையன் ப்ரேயர் பண்ணுறது போல் டிராயிங் பண்ண போகிறீங்க. ஃபேஸ் வந்து டிராயிங் பண்ண போகிறீங்க. யூ மாதிரி ஃபேஸை வந்து டிராயிங் பண்ணிக்கோங்க, யூ போல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காது. சரிங்களா? ஆன்ட்டி வரைகிறது போலவே பொறுமையாக வரைங்க. பென்சிலை வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? தலை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் முடிஞ்சிடுச்சா? அப்புறம் முடி, ஹேர். அழகாக நீங்கள் ஹேர் கட் பண்ணது போல், ஒரு சின்ன பையன் ஹேர் கட் பண்ணின்னு இருக்கிறாரு, அது போல் அழகாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கிறீங்க. ஐப்ரோ, அதுக்கப்புறம் கண்ணை மூடி இருக்கிறாரு. ப்ரேயர் பண்ணும்போது கண்ணை மூடணும் இல்லையா? அதனால் சின்ன கோடு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அழகாக ஒரு சின்ன முடி மாதிரி கண்ணில் முடி இருக்கும் இல்லையா, அழகாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கு 2 கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பனியன் மாதிரி போட்டிருக்கிறாரு, அந்த பனியன் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர், அப்படியே ஷோல்டர் பனியன் வர போல், கட் பனியன் போடுறது போல் போட்டுக்கோங்க. ஒரு சைடில் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா கை கூப்புறாரு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு கை கூப்புறாரு, அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவர் முட்டி போட்டுன்னு இருக்கிறார், அந்த பையன் முட்டி போட்டுன்னு இருக்கிறதுனால அப்படியே வளைச்சி கீழே விட்டுட்டு அப்புறம் சைடாக கோடு போடணும். சைடாக, ஓகேங்களா? சைடாக கோடு போட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டவுசர் மாதிரி போட்டிருக்கிறாரு, அதனால் ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் முட்டி வளைஞ்சி இருக்குது, அதனால் முட்டி வளைவாக அப்படி போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? முட்டி போட்டிருக்கிறாரு, ஏன்னா ஜபம் பண்ணும்பொழுது கண்களை மூடணும், முட்டி போடணும், அதுதான் ஜபம் பண்ணுறது. ஓகேங்களா? அதே மாதிரி கால் மடக்கி இருக்குது, பின்னாடி வந்து கால் வந்து மடக்கி இருக்கிறது போல். ஈஸியாக இருக்குங்களா? இப்போ நம்ம இடுப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருக்கிறாரு கயிறில், அது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சுருக்கு முடி போல் சின்னதாக போட்டிங்களா? இப்போ நம்ம கை ட்ராயிங் பண்ண போகிறோம். பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ், அவசரமே இல்லை. பொறுமையாக கட் பனியன் மாதிரி போட்டிங்களா? போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கை ட்ராயிங் பண்ண போகிறீங்க, விரல்கள் ட்ராயிங் பண்ண போகிறீங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அர்ஜென்ட்டே இல்லை. சரிங்களா? 2 கோடு, ஃபஸ்ட்டு கோடு சின்னதாக இருக்கணும், பெரிய கோடு கீழே இருக்கிற கோடு கொஞ்சம் பெருசாக வரணும். அப்படி வி மாதிரி போட்டு அப்படியே லாங்காக அப்படியே இழுத்து விட்டுருங்க. கையை இழுத்து விட்டு அந்த இன்னொரு கை வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அது மெலிசாக போட்டுருங்க. இப்போ விரல்கள் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப அவசரம் இல்லை. 4 விரல் போட்டிங்க, பின் சைடு விரல் வந்து மறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த பனியனை வந்து ஃபுல்லாக்கிடணும், அதனால் வந்து அதை அப்படியே இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ ஃபினிஷா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கலர் அடிச்சிடலாமா சில்ட்ரன்ஸ்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக கலர் அடிச்சிட்டோம். சரிங்களா? ஸ்கின்னுக்கு வந்து நம்ம என்ன கலர் அடிச்சிருக்கோம், க்ரையான்ஸில் வந்து ஸ்கின் கலரே இருக்கும், அதை பார்த்து அடிங்க. அப்புறம் பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. ஆன்ட்டி வந்து ட்ரெஸ்க்கு மட்டும் ஸ்கெட்சு அடிச்சிருக்கிறேன், நீங்கள் வந்து க்ரையான்ஸ் கூட அடிச்சுக்கோங்க. ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர். ஓகேங்களா? இவ்வளோ தான். அழகாக இந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. ஓகேங்களா? அது மாதிரி ட்ராயிங் பண்ணிவிடுங்க. அப்புறம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ இங்கிலீஷில் நம்ம மெமரி வேர்ஸ் சொல்லலாமா? ப்ரே அண்ட் நாட்
heart. Luke 18 chapter 1 verse. அழகாக இதை போல் எழுதிருங்க. எழுதிட்டு மேலே வந்து ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்களா? அழகாக வந்து நீங்கள் கீழே என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை வந்து அழகாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கூட அழகாக எழுதிக்கோங்க. எழுதி உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், அழகாக ஒட்டுறதா இருந்தால் ஒட்டலாம். அப்படிலாம் நீங்கள் நல்ல பத்திரமா என்ன பண்ணுங்கள், இந்த பேப்பரை எடுத்து வைங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக வரைஞ்சிட்டு ஃபோட்டோ எடுத்து ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அப்போ உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ், இறுதியாக நாம் எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, நிறைய பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம தேசத்திலேயே இதே வருஷத்திலேயே நிறைய பிள்ளைகள் காணாம போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பிள்ளைகள்லாம் திரும்ப கிடைக்கணும். இனியும் எந்த பிள்ளைகள் காணாமல் போகக்கூடாது. நம்ம ஜெபம் செய்வோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்திலே காணாமல் போன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பெற்றோர் உள்ளங்கள் எவ்வளவு வேதனைப்படும் ஆண்டவரே. அப்பா, கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவரே பெரிய ஆளாக்கி பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போவாங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க, கண்மணி பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையப்படும்னு எத்தனை பெற்றோர்கள் ஆசையாய் பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க ராஜா. அந்த பிள்ளைகள் இப்ப காணாம போயிட்டாங்க, திரும்ப கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது அவங்க எவ்வளவு வேதனைப்படும் ஆண்டவரே. ஏசப்பா, பிள்ளைகளை கடத்துற கும்பல்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் அப்பா. பெற்றெடுத்து உள்ளங்கள் மகிழட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் திரும்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த இடத்துல பிள்ளைகள் காணா போனாங்களோ அந்த இடத்துல திரும்ப கிடைச்சிடணும் கர்த்தாவே. இனியும் எந்த பிள்ளைகள் காணாமல் போக கூடாதப்பா. சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையதுன்னு சொன்னீங்கப்பா. சிறு பிள்ளைகள் மீது அளவு கடிந்த பாசம் வச்சிருக்கீங்கப்பா. நீங்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க இடறுதலா இருந்தீங்கன்னா உங்க கழுத்துல எந்திர கல்ல கட்டி கடலின் ஆழத்துல போடணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை கடத்தல் கும்பல்களை நீ ஆண்டவரே அவர்கள் கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்துல போட்டு தூக்கி போடுங்க ராஜா. பிள்ளைகளை கடத்த செய்கிற கும்பல்களை ஆண்டவரை தூண்டுகிற போலாத பிசாச ஆண்டவரை அதன் கழுத்தை கட்டி கடலின் ஆழத்துல போடுங்க ராஜா. என் கர்த்தர் நீதி உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். அந்த பிள்ளைகளின் கூக்குரல் உங்களுடைய சந்நிதியில எட்டுகிறதப்பா. அந்த பிள்ளைகள் விடுகிற கண்ணீர் உங்க சந்நிதியில இருக்கப்பா. ஆண்டவரே, பெருமூச்சை கேட்கிற தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கூப்பிடுகிறவர்களுக்கு என் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரப்பா. மகிமைப்படுத்தும்படியாய் சாட்சிகள் எழும்பட்டும். இனியும் எந்த குழந்தைகள் காணாமல் போகாதபடிக்கு என் கர்த்தர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்திலே வேலடித்து காத்து கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டு ஆண்டவரே என்னோடு கூட தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களை என் கர்த்தர் ஆசீர்வதித்து விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. உங்க கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக, ஆத்மாவை காப்பீராக, போக்கை வரத்தை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.